மந்தரையின் பெரும் சூழ்ச்சி. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது என்பார்கள். வாழைப்பழம் என்பது மிகவும் லகுவானது. அதில் கூர்மையான ஊசி இறங்கும் போது அந்த ஊசி இறங்குவது வாழைப்பழத்திற்கே தெரியாது. முதலில் கைகேயியை வாழைப்பழமாக மாற்றிய மந்தரை இப்பொழுது அதிலே தன்னுடைய சூழ்ச்சி என்னும் ஊசியை மிக நுட்பமாக இறக்குகிறாள். இப்பொழுது கைகேயிக்கு தன்னை காப்பாற்றுவதற்காகவே வரம் எடுத்து வந்தவள் மந்தரை என்பது போல அவள் மீது அன்பு பெருக்கெடுக்கிறது. இத்தனை பெரிய ராஜ சிக்கலிலிருந்து தன்னையும் தன்னுடைய மகளையும் காப்பாற்றுவதற்காக வந்த தவசெல்விதான் மந்தரை என்று மனமாற நினைக்கிறாள். சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிக நியாயமான வார்த்தையாகவும் தனக்கென்று அவள் பாடுபட்டு சொல்கின்ற வார்த்தையாகவும் கைகேயிக்கு படுகின்றன. அதை குறித்து அவள் பரிசீலனை செய்யக்கூட விரும்பவில்லை. சொல் மந்தரை, நானே மறந்து போன இந்த 2 வரங்கள் விஷயத்தை நீ எப்படி ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று அவளை கொண்டாடுகிறாள். இப்பொழுது சூழ்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு நகருகிறாள் மந்தரை. கைகேயி, இப்படி அலங்கரித்துக் கொண்டிருக்காதே. பட்டு துணிகளை எல்லாம் தூக்கி எறி. கிழிந்த கந்தையை கட்டிக்கொள். மெத்தையில் படுக்காதே, கீழே படு. இப்படி மலர் சூடி தலையை அலங்கரித்துக் கொள்ளாதே. கலைத்து போடு. தசரதன் உன்னை இந்த கோலத்தில் பார்க்க பிரியப்பட மாட்டான். அதனால் அவனே வந்து என்ன காரணம் என்று கேட்பான். இப்பொழுது நீ இந்த 2 வரங்களையும் கேள். குலசேகர ஆழ்வார் கைகேயை பாடுகின்ற பொழுது குழல் கைகேயி என்று அவளுடைய அழகான கூந்தலையும் அந்த கூந்தலை அலங்கரித்துக் கொண்டிருந்த விதத்தையும் மிகவும் வர்ணிக்கிறார். தசரதனுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதனால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் ஈடுபாடு காட்டுவாளாம் கைகேயி. அதே கைகேயி கவனை ஈர்ப்பாக தன்னுடைய அலங்காரத்தை முற்றிலும் அழித்துக் கொள்கிறாள். தசரதன் வந்தபொழுது தன்னுடைய கூந்தலை விரித்து போட்டு வெறும் தரையில் படுத்து கிடக்கின்றாள் கைகேயி. பொதுவாக பெண்கள் கூந்தலை விரித்து போடுவதும் விரிப்பு இல்லாத வெறும் தரையில் படுப்பதும் குடும்பத்திற்கு ஆகாது என்று சொல்வார்கள். அது கணவனின் உயிருக்கு ஆபத்து என்றும் சொல்வார்கள். கைகேயி தன்னுடைய கூந்தலை விரித்து போட்டு அமங்கலமாக வெறும் தரையில் படுத்தாள். தன் குடும்பத்திற்கும் கணவனுக்கும் பிள்ளைக்கும் ஆபத்தை தேடிக்கொண்டாள். மந்தரையை கைகேயி இறுக தழுவிக்கொண்டாள். அவளுக்கு பல பல பரிசுகளையும் கொடுத்துவிட்டு ஒரு வார்த்தையை சொல்கின்றாள். அதுதான் கொடுமையிலும் கொடுமை. என் மகன் பரதனுக்கு தாயாகிய என்னை விட நீ நல்லது நினைத்து இந்த தரை முழுவதும் ஆளும்படி ஆக்கினாயே. இனி நான் பரதனுக்கு தாய் அல்ல, நீதான் என் மகன் பரதனுக்கு தாய் என்று சொல்கிற அளவுக்கு போய்விடுகிறாள். கம்மனுடைய அருமையான பாட்டு. உரைத்த கூனியை உவந்தனள் உயிர் உற தழுவி நிறைத்த மாமணி ஆரமும் நிதியமும் நீட்டி இறைத்த வேலை சூழ் உலகம் என் ஒரு மகற்கு ஈந்தாய். தரைக்கு நாயகன் தாயினி நீ என தனியா. மந்தரை, நீ என் கூட வந்தது நல்லதாக போய்விட்டது. நான் ஆரம்பத்தில் உன் மீது ஆத்திரப்பட்டேன். நீ சொல்கின்ற ஒவ்வொரு பேச்சும் எனக்காக தான் என்பதை புரிந்து கொண்டேன். நீ எனக்கு நல்லது கூறினாய். நான் தசரதனிடம் 2 வரங்கள் கேட்பதற்கு தயாராகி விட்டேன். நீ கிளம்பு. தன்னுடைய சூழ்ச்சி நிறைவேறிவிட்டதை அறிந்து இனி இந்த உலகமே திரண்டு வந்தாலும் கைகேயின் மனதை மாற்ற முடியாது என்பதை நிர்ணயித்துக் கொண்டு புறப்படுகிறாள். ஆயினும் அவளுக்கு ஒரு சின்ன சந்தேகம். வாசல் வரை போனவள் திரும்ப வந்து கேட்கிறாள். கைகேயி, ஒரு கால் நீ கேட்ட வரங்களை தசரதன் அளிக்காவிட்டால் போது கைகேயி சொல்லும் பதில் அதிர்ச்சி அளிப்பது. நான் கேட்டது கிடைக்காவிட்டால் அந்த தசரதன் முன்னாலேயே என் உயிரை நான் போக்கிக் கொள்வேன். அதை பற்றி நீ கவலைப்படாதே, போ. ஒரு நெருப்பு பொறி பற்றுவது வரைதான் ஊதிக்கொண்டிருக்க வேண்டும். அது கபகப என்று எரிய தொடங்கிவிட்டால் பிறகு ஊத வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அந்த நெருப்பை யாராலும் அணைக்க முடியாது. இனி மந்தரையே வந்து நல்ல புத்தியை சொன்னாலும் கைகேயிக்கு ஏறாது என்பது முக்கியம். மந்தரை சென்ற பிறகு கைகேயி தான் படுத்துக் கொண்டிருந்த மலர் மஞ்சத்திலிருந்து இறங்குகின்றாள். தனது கூந்தலில் இருந்த பூமாலையை கசக்கி எறிகின்றாள். ஒளி மிகுந்த தன்னுடைய மேகலாபரணத்தை அறுத்து போடுகின்றாள். அந்த மணிகள் அறை முழுவதும் சிதறுகின்றன. காலில் அணிந்திருந்த ஆபரணங்களையும் கையில் அணிந்திருந்த வளையல்களையும் கழற்றி எறிகின்றாள். அதற்கு பிறகு அவள் செய்த காரியம் எதற்காகவும் எந்த பெண்ணும் செய்ய துணியாத காரியம். ஆம், தன்னுடைய நெற்றி திலகத்தை அழித்துக் கொண்டாள். அதற்கு பிறகு அவள் திலகம் வைக்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்கவில்லை. கம்பன் மனம் நொந்து விபரீத புத்தியால் ஒரு குலமகள் செய்யக்கூடாத காரியத்தை கைகேயி செய்துவிட்டாளே என்று மனம் பதறி எழுதுகின்றார். வளை துறந்தனள் மதியினில் மரத்துடைப்பாள் போல் அழக வாழ் நுதல் அரும்பரல் திலகமும் அளித்தாள். சீதை திருமகளின் அம்சம். இவளுடைய சதியால் அவள் அயோத்தியை விட்டு நீங்க போகிறாள். திருமகள் நீங்கிவிட்டாள். அந்த இடத்தில் திருமகளின் அக்காள் வந்து அமர்ந்து கொள்வாள். அதாவது ஸ்ரீதேவி நீங்கிவிட்டாள், மூதேவி வந்து அமர்ந்து கொள்வாள். மூதேவிக்கு தவ்வை என்று ஒரு பெயர் உண்டு. மூதேவி படுக்கையில் விழுந்து கிடந்ததை போல் கைகேயி கிடந்தாளாம். தவ்வையாம் என கிடந்தனள்
கேகேயன் தனையை. இந்த கோலத்தில் கைகேயி இருக்கும் பொழுதுதான் தசரதன் ராமன் பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு மகிழ்ச்சியோடு நுழைகின்றான்.